அப்பா ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். Today we are very happy to be here. This place is திருப்பூரூர் முருகர் திருக்கோயில். இந்த கோயில் வந்து கந்தசாமி திருக்கோயில் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த திருக்கோயிலை தமிழ்நாட்டில் 6 படை வீடுகள் அப்படின்னு எம்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் கடவுளுக்கு நாம் ஈக்குவலண்ட்டாக இந்த 6 படை வீடுகளும் ஈக்குவலண்ட்டு எங்களுடைய திருத்தலத்துக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது திருத்தலத்துக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு 6 படை முருகனுடைய அருளும் இங்கே கிடைக்கும். திருப்பூரூர் அதாவது 17ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் அவங்களால ஏற்படுத்தப்பட்ட இந்த திருக்கோயில். இந்த கோயில் முதல்ல இந்த இருந்த இடம் ஒரு பனங்காலாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பனங்காலாக இருந்த பகுதியில் முருகர் வள்ளி தெய்வானை 3 பேருமே மூலவர்கள் 3 பேருமே ஒரு சுயம்புவாக உருவாகி இருந்தாங்க. சுயம்புவாக உருவான இந்த முருகப்பெருமானையும் அருள்மிகு வள்ளி தெய்வானை தாயாருடன் நாம் இங்கே தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா அதாவது அந்த பனங்காயாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பனங்காடா, அந்த பனங்காடோட அந்த பெண் பனை மரத்தோட ஒரு பகுதி வந்து இந்த இடத்துல நம்ம தரிசிக்க செய்யக்கூடிய அளவில் இந்த கோயிலை வச்சுருக்கிறது ஒரு தனி சிறப்பு. திருச்செந்தூர் சொல்லும்பொழுது திருச்செந்தூர் கடல்லிருந்து போராடி அசுரர்களை வென்ற தலம். திருப்பரங்குன்றம் மண்ணிலிருந்து போர் புரிந்த நிலத்திலிருந்து போர் புரிந்து வென்ற தலம். அதே மாதிரியே இந்த திருப்பூரூர் தலத்துக்கு யுத்தபுரி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. யுத்தபுரி அப்படின்னா முருகப்பெருமான் விண்ணிலிருந்து போர் புரிந்து அசுரர்களை வென்ற தலம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழக்கூடிய இந்த திருப்பூரூர் தலம் மிக சிறப்பான ஒரு தலம். 6 படை முருகனுக்கும் அருள் புரியக்கூடிய 6 படைகளையும் நீங்கள் தரிசித்து அருள் பெறக்கூடிய ஒரு சமமான அதற்கும் மேலே ஒரு தலம் தான் இந்த திருப்பூரூர் தலத்தை நம்ம இங்கே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுடைய அங்கே ஒரு திருவுருவச்சிலையும் இங்கே அழகாக நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. இங்கே முதல்ல நம்ம உள்ளே வரும்பொழுதும் அழகான ஒரு கொடிமரம், ஒரு பலிபீடம், அதே மாதிரியே மயில். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களாக நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம மூலவரை தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கி பயங்கரமான ஒரு கூட்டம் நம்ம சுற்றி பார்க்கும்பொழுதும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே அதிகமான ஒரு கூட்டம் வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி நியூ இயர்னால இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நம்மளும் இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணோம். அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கா இந்த தரிசனம். உண்மையிலேயே முருகப்பெருமான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு ஒரு படி மேலேயே அவர் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு, அருள் செய்வார் அப்படின்றது தான். திருப்பூரூர் முருகர்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய போர்க்களம் நீங்கள் இருந்துட்டு இருந்தாலும் அந்த போர்லேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தையும் பிரகாசமான வாழ்க்கையையும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் செய்வார் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்க பக்தர்கள், மேலும் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் திருப்பூரூர் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் 726 பாடல்கள் இந்த முருகப்பெருமான் மேலே பாடியிருக்காங்க. இந்த பகுதி அவ்வளோ ஒரு சிறப்பான பல அதிசயங்கள் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு சுயம்புவாய் தோன்றிய ஒரு திருத்தலம்னா திருப்பூரூர் முருகரை நாம் தரிசனம் பண்ணலாம். நீங்களும் வாங்க, தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர் நிச்சயமாக உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்றது தான். நீங்கள் வாங்க. அதே மாதிரி முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். இடும்பன் கடமனை தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கு தனி இடம் இருக்கும், அங்கே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளாக நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே சுற்றி தரிசனம் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்களுடைய கனவுகள் நினைவாக ஜெயிக்க, உங்களுடைய வாழ்க்கை தோல்விகள்லேருந்து ஒரு வெற்றி படிக்க முன்னேற, உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருட்டிலேருந்து ஒரு ஒளியில் வெளிவர, இது எல்லாத்துக்குமே நீங்கள் திருப்பூரூர் முருகரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய 6 படை முருகனுக்கும் ஈக்குவலண்ட்டாக அருள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முருகப்பெருமானை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குமனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோராம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றும் ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றும் கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றும் குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றும் மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றும்
வள்ளியை மனப்புணர வந்த முகம் ஒன்றும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வாலய சமேத ஸ்ரீ திருப்பூரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அரோகரா. என் பேர் லதா, புதுப்பெருங்கலத்தூர்லேருந்து. இப்போ நாம திருப்பூரூர் கந்தசாமி தெய்வ கோயிலேருந்து குலதெய்வம் திருக்கோயிலேருந்து உங்களுடைய கஷ்டம் தீரணும்னா ஒரே வழிதான், திருப்பூர் முருகரை வந்து தரிசனம் பண்ணுங்க, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. இது 2 விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் பல வெற்றிகள் கூடியும் வருடமாக அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணுங்க.